வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி ப்ளாக் வந்து டு மெயின்டைன் யுவர் வெயிட்டு ஜாஸ்தி ஆகாமல் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எப்படி வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுங்கிறதுக்கும் ஃபுட்டு எங்கள் வீட்டில் இவா ஃபாலோ பண்ணுற டயட் என் பசங்க அதை தான் நான் சொல்லியிருக்கேன். காத்தால் எழுந்த உடனே காஃபி டீலாம் குடிக்க மாட்டேன், வெஜிடபிள் ஜூஸ் தான் குடிப்பேன். அது என்னென்ன வெஜிடபிள் போட்டுப்பான்னா எல்லாம் ஒவ்வொரு துண்டு, வெள்ளரிக்காய், மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, முள்ளங்கி, கீரை வந்து ஒரு கொஞ்சம் பஞ்சாக போட்டுப்பேன், கேரட் ஒரு துண்டு, இஞ்சி, மஞ்சள், உப்பு, எலுமிச்சம்பழச்சாறு, ஒரு சுட்டு வெல்லம், அந்த நெல்லிக்காய் அது கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதை தான் வெறும் வயிற்றில் குடிப்பா. அந்த வெறும் வயிற்றில் குடித்தப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா டைம் பார்த்து வச்சுப்பா. ஒரு கப்பு வந்து நல்ல தண்ணி எடுத்துகிட்டு இதை கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை குடிப்பா. மைக்ரோவேவ்லேயே அவளே சூடு பண்ணிப்பா. சிலப்போ நானும் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறமா தே வில் டூ தேர் மெடிடேஷன் பண்ணி அது 1/2 அன் ஹவர் அது முடிஞ்சதுக்கப்புறமா தே வில் ட்ரிங்க் தேர் டீ. அந்த டீயில் வந்து நோ சுகர். அதுக்கப்புறம் அவள் வந்து குளித்து எல்லாம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாள். இந்த ஜிம்முக்கு வந்து எல்லாருமே ஜிம்முக்கு போக மாட்டாள். அவள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுவான்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு குளித்து எல்லாம் பண்ணிவிட்டு முதல்ல வார்ம் அப் பண்ணுவாள். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேப்பர் ஏதாவது பார்த்துட்டு தே வில் டேக் தேர் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு ஃப்ரூட்டு, ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு தான், அது வந்து என்ன ஃப்ரூட்டாக வேணால் இருக்கலாம். இங்கே வந்து ஒரு பவுல் நிறைய பப்பையா வச்சுருக்கா. இன்றைக்கி பப்பையா தான் எடுத்துட்டேன். ஃப்ரூட் ஜூஸை விட ஃப்ரூட் தான் சாப்பிடுவாள். நிறைய ஃப்ரூட் ஜூஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுவாள். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு தென் தே வில் ஹாவ் தேர் கொஞ்சம் நாள் தே வில் டேக் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் டிவி எதாவது பார்க்குறதுங்க. அதுக்கப்புறம் லஞ்சு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த லஞ்சில் வந்து சாதம், அப்புறம் ஒரு கறி வச்சுருக்கேன், கேபேஜு, அப்புறம் 2 சாலட் வச்சுருக்கேன். அதாவது ஒன்று வந்து ஸ்ப்ரவுட்ஸ் போட்ட சாலட், இன்னொன்று வந்து கேரட்டு, அப்புறம் இங்கே ரசம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ப்ரோட்டீனுக்காக பருப்பு வைக்கலை, பருப்பு வெஜிடபிளோ இல்லை சாம்பாரோ பண்ணலை. யூஸ்வலாக இது வைக்கலைன்னா அது வைப்பேன். அதாவது 2 சாலடு ஒரு கறி, இல்லைன்னா 2 கறி ஒரு சாலடு. கறியில் வந்து ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் இருக்கணும். இது மாதிரி தான் அவளோட லஞ்சுக்கு அப்புறம் அவள் வந்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டின்னர். இந்த டின்னரில் வந்து ரொம்ப லைட்டாக தான் சாப்பிடுவேன். அதாவது 2 தோசை, 2 இட்லி, இல்லைன்னா கொஞ்சம் அவியல், இல்லைன்னா கொஞ்சம் உப்புமா, இப்படி ஏதாவது. மோஸ்ட்லி என் பையன் ரொட்டி எதுவும் சாப்பிட மாட்டான். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது வந்து 2 சாலட். இது வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சு ஒரு ஓட்டிட்டு மிக்சியில் அதில் எலுமிச்சம்பழமும் உப்பும் போட்டிருக்கேன். இது வந்து குக்கும்பர், வெள்ளரிக்காய் சாலட். இது சும்மா 2 உப்பும் எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சது. இங்கே 2 குட்டி குட்டியாக தோசை பார்த்து வச்சுருக்கேன், ஊத்தப்பம் மாதிரி. அப்புறம் கொஞ்சம் தயிர் வச்சுருக்கேன். தயிரில் வந்து கொஞ்சம் ஜீரகமும் 2 உப்பும் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் சாதாரணமாக. நைட்டு வந்து அவ்வளோவா ப்ரோட்டீன் நான் வைக்க மாட்டேன். சில நாளைக்கு அவளுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா ப்ரோட்டீன் மிக்ஸ் வச்சுருக்கா, பிளான்ட் பேஸ்டு. அது வந்து தண்ணியில் கரைச்சி குடிப்பாள். சில நாளைக்கு ரொம்ப ஜாஸ்தி நேரம் அவள் எக்ஸசைசஸ் பண்ணியாச்சுன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ வந்து ஸ்மூதி பண்ணிப்பா. அதாவது இந்த பனானா போட்டுட்டு அது மிக்சியில் அடிச்சுட்டு நோ சுகர் பட்டு அதை வந்து போட்டு குடிச்சுப்பா. அப்புறம் எக்ஸசைசஸ் பண்ணுறது என்னெல்லாம்னா சிலப்போ ஸ்விம்மிங், சிலப்போ சைக்கிளிங், ஜாகிங், ரன்னிங், சிலப்போ எல்லாமே பண்ணுவாள். ஃபிசிக்கல் எக்ஸசைஸோட மென்டலாகவும் மெடிடேஷனும் பண்ணுவாள். அப்புறம் எல்லாம் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு படுத்துப்பாள். இந்த சில நாளைக்கு இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவள் தே வில் கோ ஃபார் த நைட் வாக்கு பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாழைப்பழமும் சாப்பிட்டுட்டு படுத்துப்பாள். இதுதான் இவாளோட ரொட்டீன். நான் வந்து ராத்திரிக்கு இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி அரைச்சிருக்கேன். அதாவது வேர்க்கடலை சட்னி தான் அரைச்சேன். ப்ரோட்டீன் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. Hope you all will like this video. If you like my video, please subscribe to my channel. Thanks a lot for watching. Thank you.